கல்யாணம் கட்டினா நினச்சி இப்போ பெருமை இப்போ ரேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சம் வேலையில் பழகி கொண்டு வார் துறந்தா தான் தெரியும் செல்ல குட்டி வீட்டில் வந்து ஒரு சொற்ப நேரத்தில் வந்துட்டு ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு கூட வந்துட்டு சொல்ல இதுவே ஒரு மாப்பிளாவோ சம்திங் வேறு எதுவுமா இருந்திருந்தால் கொஞ்சம் சேதம் வந்துட்டு பெருசாக இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த க்ளோஸ் போகிறோன்னு சொல்லுங்க கண்ணாடி கையில் கொடுத்தேன் புத்திசாலித்தனமாக வேலை செய்கிறோம்னு சும்மா காட்டுறது சும்மா ஒரு கண்ணுக்கு ஒரு சின்ன பீஸ் அடிச்சிருந்தா யோசிப்பேன் காலம் ஃபுல்லாக இந்த வடிவம்னால பார்க்கலாம் போயிருக்குமே இது யோசிச்சுப்பா இதுவும் ஆக வடிவில்லைன்ற அளவுக்கு இல்லை. என்ன உங்களோட குரல் நல்ல மண்டு கொமெண்ட்ஸ் எல்லாம் வருது படிக்க புரியல பாட்டு இன்றைக்கு பாப்பா என்ன இதில் சைட்லையோ அடிங்க வா எல்லாரும் நீங்கள் பார்க்குறீங்க நான் வாஷிங் மிஷின் கொஞ்சம் உடுப்பு போட கடை போட்டுட்டு வரேன். இது சின்ன வேலானே அது பெரிய வேலை இல்லை என்ன சாம்பிராணி பூ ஆட்டுமா போல மிக பொடி நட்டானக்க மாற்றியணும் டான்ஸ்க்கு மாற்றியணும் வாங்க வாஷிங் மிஷினுக்கு உடுப்பு அப்படி போகிறேன்னு சொல்லித்தார் சும்மா என்ன அடிக்க கூப்பிட்டு நிற்கக்கூடாது. வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது என்ன செய்வோம் சொல்லுங்க தண்ணி செக் பண்ணணும் இதில் உள்ள டேங்கில் தண்ணி இல்லாமல் போனால் அப்படியே சுச்சுவேஷனில் தண்ணி வராமல் இருக்கலாம் அப்போ என்ன செய்வீங்க தெரியாது இதை திறந்து வர தெரியும் என்ன கோபால் இது இல்லாமா அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக் பாஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு ஒரு சில பேர் எழுதியிருந்தாங்க. உண்மையுமே அதுதான் நிறைய நாளாக நாங்கள் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போகலை. காரணம் வந்துட்டு வீட்டிலேயே மக்கள் இல்லை விட்டுட்டும் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் உண்டு. ரைட் என்ன அப்படின்றத வந்துட்டு நாங்கள் கண்டினியூவாக வந்துட்டு வரும்போது அப்டேட் பண்ணுவோம். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் வந்து ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்துட்டுது. அந்த அசம்பாவிதத்துலேருந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு சொற்ப நேரத்தில் வந்துட்டு ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம். மேபி இது கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் உண்மையாக தான். அந்த வீடியோ கூட வந்துட்டு மேபி பார்த்துருப்பீங்க இல்லைன்னா பார்ப்பீங்க வந்துட்டு எங்களோட எஸ்கே வ்ளாக் சேனலில் வந்துட்டு போடுவோம். அதாவது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு விது வந்து சமைச்சு கொண்டு நிற்கக்குள்ள இந்த அடுப்பில் வந்துட்டு சமைச்சு கொண்டு நிற்கக்குள்ள இந்த அடுப்பு அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு என்ன சொல்கிறது கேஸ் ஸ்டவ் சம்திங் என்ன இதை சொல்லுவாங்க வந்து. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வடிவுக்காண்டி இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் கிளாஸ்லேயும் வந்துட்டு அடுப்புகள் வருது. அப்போ வந்தால் இது வந்துட்டு கீழுக்கு கிளாஸ் இருக்குது தானே. அப்போ இந்த கிளாஸ் வந்து எப்படின்னு சொன்னால் இது வந்து சமைச்சு கொண்டு நிற்கக்குள்ளே வந்துட்டு சடனாக வந்துட்டு அப்படியே இந்த கிளாஸ் வந்துட்டு வெட்டிச்சு அப்படியே ஆள் பறந்துச்சு. அப்போ பறந்தால் இது வந்துட்டு டெம்பர்டாக இருந்ததால் அப்படியே வந்துட்டு கிளாஸ் நொறுங்கிட்டுது. நார்மலான ஒரு இதோட வந்துட்டு முடிஞ்சுது. இதுவே ஒரு மாப்பிளாவோ சம்திங் வேறு எதுவுமா இருந்திருந்தால் கொஞ்சம் சேதம் வந்துட்டு பெருசாக இருந்திருக்கலாம். அது சம்மந்தமாக இதில் நான் நிறைய சொல்ல விரும்பலைன்னு சொன்னால் அதில் நாங்கள் நிறைய கழிச்சிருக்கோம். அதால் வந்துட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அடுப்பை வந்துட்டு மாற்ற போகிறோம். அதாவது வந்துட்டு இந்த அடுப்பை வந்துட்டு எடுத்துகிட்டு வேறு ஒன்றை வந்துட்டு ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் மறுபடியும் வந்துட்டு அதே அடுப்பை தான் சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதாவது வந்துட்டு அடுப்பு வந்து அதாவது 3 கேஸ் அப்புறம் ஒரு கரண்ட் அப்படின்ற வந்துட்டு சேம். ஆனால் வந்து இந்த கீழே இருக்கிற மெட்டீரியல் அதாவது வந்துட்டு கிளாஸை நாங்கள் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்துட்டு ரிப்ளேஸ் பண்ணியிருக்கோமேன்னு சொன்னால் வந்துட்டு இது வந்துட்டு உடைஞ்சிருக்கக்கூடிய காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மேபி வந்து அதிகரித்த ஒரு வெப்பம் காரணமாக வந்துட்டு இது வந்துட்டு உடைஞ்சிருக்கலாம். அதாவது வந்துட்டு வெப்பம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு டெம்பர் கிளாஸுக்கு போகக்குள்ள அது ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு மேபி கேஸ் ஏதும் லீக் ஆகி இருந்தால் கூட சம்டைம் வந்துட்டு இது ஹீட் ஆகி வந்துட்டு வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஸோ அதன் நிமித்தம் வந்துட்டு எங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அடுப்பு வந்துட்டு வடிவு கூட பட் இருந்தாலும் எங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். ஒன்றாக இருக்குது ஒன்று தான் இருந்தது அந்த பாக்ஸுக்கு ஏன்னா கொண்டா இல்லை இது வந்து எங்கட அந்த பொட்டி கிடந்தான் இது நாங்கள் அந்த வேலை செய்யக்குள்ள எடுத்து முடிச்சு போட்டோம். அப்போ இது இடக்கையா என்னடா இதுதான் உள்ளுக்கு வருவேன். அப்போ எங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்றக்காண்டி இப்போ நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்துட்டு இரும்பாவணி இருந்திருக்கோம். ஈவன் கீட் வந்து கொஞ்சம் கூட வந்தாலுமே அது வந்துட்டு வெடிக்காது. நாங்கள் நார்மல் யூசேஜுக்கு வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். வடிவு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தா இதே அடுப்பே நாங்கள் திருப்ப வாங்கி கொண்டு வந்துட்டு என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு
கேஸ் அடுப்பு ஒன்று செப்பரேட்டாக வாங்கி நாங்கள் அங்கால வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன கேஸ் வந்துட்டு 2 தேவைப்பட்டிருக்கும். நார்மலாக ஒரு கேஸை வந்துட்டு வீட்டுக்குள்ளே வைக்கிறா அப்படின்றதே வந்து கொஞ்சம் பயமான விஷயம். அப்படி இருக்கக்குள்ள 2 கேஸ் அது இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸ் தானே. அப்போ அதால் நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு வந்துட்டு வாங்கி கொண்டு வந்துருக்கோம். அதை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு மாற்ற போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த அடுப்பாக இருக்கட்டும், இந்த பேர்னராக இருக்கட்டும், அல்லாட்டி வந்து என்ன சொல்கிறது, இந்த சிங்காக இருக்கட்டும், இந்த அவனாக இருக்கட்டும், மைக்ரோவனாக இருக்கட்டும், ஸ்விட்சாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு புதுசு. சிலவில் வந்துட்டு நிறைய பேர் இப்போ பல காலங்களாக இப்படியான அடுப்புகளில் வந்துட்டு சமைச்சவங்க இருப்பாங்க. இப்போ உதாரணமாக எனக்கு 30 வயசு வரைக்குமே வந்து எங்களோட அம்மா விறகு அடுப்புலாம் வந்துட்டு சமைச்சு தந்தவா. அம்மாவுக்குமே வந்துட்டு கேஸ் அடுப்புன்னு சொன்னால் பயம். ஈவன் எனக்குமே வந்துட்டு பயம். நான் வந்துட்டு சமைக்க மாட்டேன், கிட்ட கூட போக மாட்டேன் கேஸ் அடுப்புக்கிட்ட. ஆனால் இந்த வீடு வந்துட்டு செஞ்சதுக்கு பிறகு நாங்கள் சும்மா நின்று செய்கிறது. இருந்தாலுமே கேஸ் அடுப்பு அது டேஞ்சரா அப்படின்னு கேட்டால் அது சரியான முறையில் கையாளாட்டி அது கண்டிப்பாக டேஞ்சர் தான். அந்த வகையில் அடுப்பு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க வந்துட்டு இந்த அடுப்பை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணலாம், வடிவுக்கு சூஸ் பண்ணலாம். ஆனால் வடிவுக்கு சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் வந்துட்டு கவனமாக வந்து கையாளணும். இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால் இப்படியான பிரச்சனைகள் வந்துட்டு ஏற்படும் போது மேபி இப்போ அன்றைக்கு வந்துட்டு விது வந்து இப்படி நின்று சமைச்சு கொண்டுன்றது. அப்போ இப்படி ஒன்று காணும், இப்படி நின்று சமைச்சு கொண்டுன்றது இல்லை என்ன இட்ஸ் ஓகே. ஐயோ உங்களோட மனசு இருக்குது பண்ண கடலோட பெருசு. அப்போ விது வந்துட்டு சமைச்சு கொண்டுன்ற மாதிரிக்கு வந்துட்டு இப்போ விது வந்து இப்படி சமைச்சு கொண்டுன்றது. அப்போ விது வந்து இப்போ ஆள் உயரமன்றபடியே இது அப்படியே வெடிச்சு இப்படி பறந்தபடியாக வயிற்றில் அந்த ஆள் போட்டிருந்த அந்த உடுப்பும் கொஞ்சம் கனமான மெட்டீரியல் என்றால் வந்து அன்றைய தினம் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சது. இப்போ மேபி அந்த டைமில் ஒரு குழந்தை பிள்ளை ஒன்று இதால் ஓடி இருந்தால் சம்டைம் கண்ணுக்குள்ளே எதுவும் பறந்து அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று பெருமளவில் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதால் நீங்கள் இந்த அடுப்பு வாங்குறீங்க கொஞ்சம் வந்துட்டு யோசித்து வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லம் அப்படின்றத நாங்கள் எங்களோட ஒரு அனுபவத்தில் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். இது சரியாக போடுற விதம் இது சரியாக டைட்டாக இருக்குடாப்பா. இது அவளுக்கு வந்து தாங்க மெட்டே தாங்க 2 முறை ஷேப் தான். இது இடக்கு இதுதான் போல நல்லா இதுங்க இது இல்லைங்க என்னது சொன்னாலும் இது வந்து கொஞ்சம் போங்க. ஏன்னா இந்த க்ளோஸ் போகிறோன்னு சொல்லுங்க. கண்ணாடி கையில் கொடுத்தேன். புத்திசாலித்தனமாக வேலை செய்கிற சும்மா காட்டுறது. ஓ அப்போ நீங்களும் போட தான். இப்போ முழுசாக நான் தான் செய்யப்போன்னு வச்சிங்களா? இது நீங்களும் உண்டை போடுங்க, இடக்கை போடும். இது அந்த ஃபேனாக அடுத்து இங்கே பிடிக்கிறேன் வச்சுக்கோங்க. அச்சாப்பில் கொஞ்சம் லைட்டாக வேர்க்குமா போட. என்ன சொன்னால் இது இருக்கும் அதாங்கடா இல்லையா? சின்ன பிள்ளைகள் இதோ ஐயா இதா நீங்கள் ஆள் விஷயம் தான் ரைட். இப்போ முதல்ல என்ன செஞ்சுருங்க எது? ஓ இப்போ வா இது வந்து இப்படி உள்ளுக்கு சிலிக்கன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணதோ வச்சிருப்பாங்க. இதை வந்து மேலே பிடிச்சி தூக்கக்கூடாது, அப்படியே இப்படி இப்படி பிடிச்சி தூக்கணும். அப்போ தான் கண்ணாடி கொட்டு போனால் எடுக்கலாம். ரைட் ஓகே. நான் தூக்குறேன், நீங்கள் அடியில் வச்சு எடுத்தீங்கன்னா சரியா? சரியா? ஓ ஓ ரைட் ஓகே. நீங்கள் சைடில் பிடிக்காங்க கீழே பிடிக்கும். ரைட் விதைஞ்சுவாங்க. ஒரு ஈர துணி இருந்தாடுங்க. இல்லாட்டி ஒரு சின்ன வாளியும் இருந்தா அந்த கண்ணாடி தூளாக போட்டு எடுக்கணும். இல்லாட்டி இந்த அந்த குப்பையால் இது அங்கே இருக்குதா? அதுதான் தட்டது இல்லையா? எல்லாம் இருந்தது வாங்கினது இப்படித்தான் மிஸ் ஆகிருக்கும். எங்க அந்த கட்டில் வாங்குமா இந்த அங்கே
எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எல்லா வேலையும் பழகிடுவோம் போக்கடா ஒரு வீட்டோட ஆக வயரிங் கொண்டு தான் பழக கிடக்கு அதையும் பழகிட்டோம்னு சொன்னால் சரி ப்ளம்பிங்கெல்லாம் அவ்வளோ நார்மலாக செய்யலாம் ப்ரெஷர் மோட்டரை செஞ்சிட்டோம்டா யோசிப்பேன் ஒரு செய்ய தெரியாமல இப்போ நான் விட்டேன் நான் வீடியோ எடுத்தால் இந்த கடும்பமாக நிற்கும்டா அப்பா அதில் துணியில இல்லை பிடிச்சிரும் அது நல்ல மாமான்ட்டு கொமெண்ட் எழுதுவாங்க பெரிய ஆக்கினியா கிடக்கு வேலையே செய்ய விடுது இல்லையா சொச்சனம் பார்த்தீங்க விடுதே இல்லை ஓ அதுக்கு தான் அவங்கள பக்கத்தை வச்சுக்கேன் என்னத்தை சொன்னாலும் மெனசியோட மாமாவுக்கு பாசம் கூட தான் என்ன இது ஆ கூட தான் எங்கே புது அடுப்படுத்துனா இது எங்கே அது காருக்கு எடுக்கலையா அப்போ நீங்கள் ஃபோனை பண்ணுங்க அங்கே எடுத்துடா பட்டை வேறு எதுவாக இருந்தாலும் கிளாஸ்ன்றதை சும்மா ஒரு கண்ணுக்கு ஒரு சின்ன பீஸ் அடிச்சிருந்தா யோசிப்பேன் காலம் ஃபுல்லாக இந்த வடிவம்னால பார்க்கலாம் போயிருக்குமே இது யோசிச்சுப்பா இனித்தான் நீங்கள் ஈர துணி போடணும் இது படத்துக்கு ஈர துணி போடுங்க ஈர துணி போடுங்க அப்போ தான் சின்ன சின்ன பிசு ரொட்டும் ஈரமா ஓகே இதை நான் இந்த டஸ்ட்பின்கே போடடா குளமாடியெல்லாம் அக்கி அடுப்பை தூக்கி கொண்டாத காட்டுங்க பாகுபலிக்கு செல்லக்குட்டி பேரம் தூக்குற ஒரு ஆள் தாண்டா அக்னி ஆசை கூட அடுப்பை அக்னா எனக்கு இந்த ஆசைக்கு உடையுங்கோ ஆசைக்கு ஓடுங்கோ ஆசைக்கு செய்யுங்கோ அப்படின்ற அந்த வசனத்தை நான் பழகி தந்த அக்னி அப்படி இதுக்குள்ள எடுங்கோ ஆனால் நீங்கள் என்ன இந்த இத்தாலியிலேருந்து வரையக்குள்ள சகல சாமானும் ஒன்றண்டாலும் கொண்டு தான் வந்திக்கிறேண்ணே ஏன்னா நீ என்ன கேட்டாலும் இல்லைன்ற அளவுக்கு இல்லை பிரியாணிக்கு பவுடர் கேட்டாலும் கிடக்குது பெட்டுக்கு கவர் கேட்டாலும் கிடக்குது சோப்பு கேட்டாலும் கிடக்குது ஷம்பு கேட்டாலும் கிடக்குது கைக்கு க்ளவுஸ் கேட்டாலும் கிடக்குது வேறு என்னடாப்பா அந்தரத்துக்கு ஒரு டிஷர்ட் ஷர்ட் இல்லையாடா கிடக்குது கோட்ஸுக்கு டை கிடக்குது சும்மா எத்தனை பேக்கேஜ் கொண்டு வந்தீங்க இல்லை 5 பேர் கனநாளாக தெரிஞ்சிக்கல கடைக்கண்ணே நான் அனுப்பினேன் காசு ஃபுல்லாக முடிச்சிட்டீங்களா இல்லை கொஞ்சம் கிடக்கும் ஆ கிடக்கு அதுதானே 12 லக்கேஜுக்கு தானே பண்ணுறீங்க 15 கொஞ்சம் உங்களோடையும் போயிருக்குமா நினைக்கிறேனுங்கோ ஆ கொஞ்சம் ஜிரவாக இருக்கும் பெட்டிக்கு அந்த 15 பெட்டிக்கு காசியாமல் வந்தது சரியோ ஸோ வந்து இதுதான் நம்ம இப்போ ரிப்ளேஸ் பண்ண போகிற புது அடுப்பு இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னா இது மேபி அதோட ஒப்படைக்க கொஞ்சம் வடிவு மேபி குறைவாக இருக்கலாம் பட் வந்து வடிவு குறைவாக இருந்தாலும் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா தேவையில்லாட்டிலும் ஒரு சும்மா ஒரு இது தேவையில்லை ஓகே ஓகே ஒரு கெத்துக்கு ஒரு வடிவுக்கு போடுவேன் வேலை செய்ய வழி காட்டிக்கலாம் அங்கே எங்கள் வேறு பேர் இப்படி அளவுகளையும் பிழைக்க மாட்டா தெரியும் அக்கினிக்கு இப்போ விளையாட்டு சொப்பினே காட்டுங்க காணும் இந்த க்ளோஸர் பிடிமானம் இல்லை கிடக்கு பிடிச்சிக்க தெரியா இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் விட்டாங்க விட்டுவோம் ப்ரோ எப்படி இதுவும் ஆக வடிவில் என்ற அளவுக்கு இல்லை இது அப்படி வச்சு பாருங்க சரியாக தான் இருக்கும் நிற்கிறேன் பாரு இந்தால பாட்டா ஒன்று கும்பிடுது இல்லையா அப்போ என்ன தனியாச்சு அது சரி சரி ரைட் ரைட் வேகமாதமாய் இது வேங்கக்கா உங்களோட கணக்குக்கு பாருங்க சரியும் ஆனால் இங்கே வாங்க அந்த அடுப்போட ஒப்படைக்குள்ள இந்த அடுப்பில் உள்ள நன்மையை சொல்லுங்க அப்பா மாதிரி இல்லாமல் ஒரு புத்திசாலியை நினச்சி தான் உங்களை கேள்வி கேட்குறேங்க எங்கட அப்பா வச்சு நான் நீங்கள் அப்புறம் உங்களை நினைக்காங்க சரியோ என்ன
நீங்கள் எப்படி கொத்தாலும் நேற்று காட்டி விட்டீங்க 8 மாவட்டத்தில் சொல்லுங்க சைட்டு தான் நன்மையா சைட்டுன்ற விட கேப் வந்து கூட இருக்குது மற்றது சின்னனுக்கு பக்கத்தில் இருக்குது இதெல்லாம் நேற்று நான் கடைக்கு வச்சு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தந்தபடியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க மற்றது ப்ளீஸ் ரிமூவ் த ப்ரொடெக்டிவ் ஃபில்ம் பிஃபோர் யூஸ் தேங்க்யூ அப்படின்னா என்ன சொல்லுங்க அப்போ ஆக்களை கிட்ட வச்சோன்னா அடுப்பை மாற்ற வேண்டாம் ஓ அதில் கொஞ்சம் சொட்டு தள்ளி என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் ரைட் நேற்று ஓ சொல்லுங்க ஓ அது நாங்கள் கேஸ் வேறு வரைக்கும் 2 சர்க்கிள் போட்டு இறுக்கிட்டு வைப்போமே என்னது என்னோட கீழ் பக்கமாக இருந்த பைப்பில் நாங்கள் வயரை போட்டு கொஞ்சம் இருக்காங்க குறைவாக இருக்குங்க ஓ கேஸ்லேருந்து வர ஓ ஓ ஓ ஒளியால் வச்சு பைப்பை இறுக்கி நல்ல சர்க்கிள் இப்போ இறுக்கி பூட்டிட்டு வைப்போம் என்னென்னு அப்படின்னா வயர் தானே போப்பது கேஸுக்கு வேறு வயர் தானே போகும் அப்போ நாங்கள் வெளியில் எடுத்து பைப் இருக்கும் அப்படிங்க கீழே இருக்க கரைச்சா இருந்தீங்களா கொஞ்சம் லீக்காக இருந்தாலும் சரியா உங்களோட விருப்பத்தை செய்வோமா அப்போ இங்கே பைப் வயருங்க அங்கே 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 கொண்டு இங்கே ஸ்கூட்டர் அதில் இருக்கு சரியா என்ன உங்களோட குரல் நல்லா மண்டு கொமெண்ட்ஸ் எல்லாம் வருது படிக்க புரியல பாட்டு இன்றைக்கும் ஒரு மனுஷர் வந்து கதைக்கிற சுபாவங்கள் வந்து என்னத்துக்கு கதைக்கிறோம் என்ன ஆங்கிளில் கதைக்கிறோம்னு தெரியாமல் இந்த கோத்து விட்ற மாதிரி திருச்சி விட்ற மாதிரிலாம் ஒரு சில அது நார்மலாக என்ன சொல்கிறது அது இல்லை இப்போ ஒரு 50,000 பேர் பார்க்கணுன்றக்குள்ளே எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டேன்னு தானே நம்ம வந்து பெரும்பாலுமே வந்து ஜோக்காக தான் எதுவுமே வந்து கதைப்போம் இங்கே இந்த துணியில் வைங்க கேஸ் அப்படியே கேஸையும் கொண்டு வந்து கையில் கடவுள் எனக்கு சொல்லி தான் வந்துருப்பேன் தூக்கு கொண்டா இதில் இன்னொன்று இல்லையா சார் கிளிப் கிளிப் வந்து ஏன் மேலுக்கு உங்களுக்கு அது நீட்டு இல்லை பைப்பு பூட்டிடலாம் 2 டபுள் தேவையில்லை நினைக்கிறேன் ஒன்று காணும் நினைக்கிறேன் டபுள் போட்டு உங்களுக்கு இடம் பெறாது நீங்கள் இருக்க போகிறீங்களா துணி போட்டுட்டு ஒரு துணியோடு வைங்க அந்த அது சுற்றி கூட்டி குறைக்கிற இஞ்சால பக்கம் விடுங்க வழிப்பக்கம் இதில் அப்படி வச்சுட்டு சும்மா அப்படி வச்சு இல்லை அதான் சரி நான் பிடிச்சிக்கணும் அப்படி வச்சுட்டு போட்டு நீ எப்படியோ நான் இல்லை காலம் என்ன பொரியல் ஒன்றும் பிளாங்கிட்டேன் இதை கவனமாக வைங்க இதானே இதோட கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் அதை வெட்டு வாங்க இப்போ அதான் யோசிக்கிறேன் இதுலேயும் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது அதையும் வெட்டு வட்டி போட்டு புதுசாக கொஞ்சம் என்னத்தை ஆகட்டுவீங்க கத்தியாக விட்டு போடுமா கத்தியாக விட்டுப்பா கம்பி நெட்டுன்றீங்க விட்டு போடுமா கம்பி இந்த கம்பி நாங்கள் வந்து பெரிய கட்டு கம்பி வரும் அப்படிங்களா யாரவங்களை கொலை செய்ய பிளான் பண்ணிக்காங்க என்ன காப்பாற்றணுன்றது அவ்வளோ குறியாக இருக்காங்க அவங்க சரி என்ன சாப்பிடணுன்ற என்ன நீங்கள் வீடியோவில் இருமுறதோ எனக்கு மெசேஜில் எழுதிருந்துச்சு அந்த யார் தபு எழுதிருந்துச்சு தபு மற்றது தபுவா அந்த அவா அந்த யார் வேலை நாக்காளிந்தாடா என்ன புள்ள ஒரு இருமுது என்று சாதுவா குளிர் தண்ணியில் குடிச்சு இருமல் அப்போ குளிர் தண்ணியை நிப்பாட்டுங்க இனி நிப்பாட்டியா அதை வச்சு கொண்டு அத்தே ஆனால் இது இன்னும் இவ்வளோ டைட்டாக இருக்குப்பா இது அதற்கு அடுப்பு அதை வடித்து தான் கிடக்கு இவ்வளோ டைட்டாக இருக்கிற அப்புறம் எடுப்பான் அப்படியும் 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 சுற்றி சுற்றி விடுங்க அதை வெடிச்சால வண்டி போடுவோம்டா சரி அதே பட்டி மாதிரி நூலங்க அந்த ரைட் அப்படி
இதை பார்த்து வச்சுக்கோ. நாங்கள் இங்கே பயணங்கள் போகிற டைமில் அந்த இடத்துக்கு மாற்றக்கொள்ள உதவும். மற்றது இந்த கேஸ் வைக்கிற இடம் இருக்குல்ல, இதையும் நாங்கள் மாற்றணுமோ. அங்காளரைக்கு போய்த்தோம் ஒரு கற்பு அந்த ஹோட்டல். அங்கே அரைக்கையும் வைக்கக்கூடாது. வழியால் கார் விடுறது அதற்கேம் வைக்கக்கூடாது. வழியிலேயும் வைக்கக்கூடாது. உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்கார எடுப்போம் அங்கே வைக்கலாம். கட்டி பங்கர் அடிச்சுட்டு போயிருக்கோம். சொல்லியிருக்கீங்க பங்கர் அடிச்சு அது வெட்ட இடம் எல்லா இடம் கல் பாய்ச்சி கிடையாது. இது நீங்கள் கூட ஐடியா எங்கே வைக்கிற ஏதாச்சும் ஓட்ட போட்டால் தான் வைக்கிறேன். இதுதான் இந்த இருமலை சொன்னேன். செருமல் இது செருமலை. அப்போ இருமல் அப்போ போயிடும் நீட்டாக வீட்டோட பார்த்தேன். சரி இது சொல்லுவோம். அவங்க வைப்பாங்க கேஸ் சேர்ந்து ஜோசிங்க. நான் பூட்டி போட்டு வரேன்னா ஜோசி ஒரு நல்ல ஒரு இடமா வச்சுருவோம். உண்மையிலேயே அந்த ஒரு அந்த அந்த அந்தந்த ஃபீல்டில் வேலை செய்கிறாங்களோ அது சம்மந்தமான ஒரு நாலேஜ் ஒன்றை கட்டாயம் எடுத்துக்கொள்ளும். தெரியுமா, அந்த எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டுமே, அந்த கிச்சன் ஒர்க் செய்கிறாங்களாயிடும் எல்லாருமே வந்து இப்போ ஒரு வேலையை செய்யும்போது அது எங்களோட சுகத்துக்காண்டி செய்கிறோம்ன்றதுக்கு அப்பால் வீட்டுக்காரனை யோசித்து அவங்களோட நன்மை கருதி தங்களோட பேரும் கட்டு போகக்கூடான்ற கருதி ஒரு நல்ல ஒரு தரமான வேலையை செய்யணும். ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தா அது இல்லவே இல்லை. என்னத்தை சொல்கிறேன் எனக்கு என்ன தெரியா. எல்லாம் ஒரு விஷயம் தெரியாட்டி சர்ச் பண்ணி அதை சம்மந்தமாக படித்து அது கொஞ்சம் இதாண்டி எடுக்கணுமே. சும்மா கடமைக்கு வேலையில் செஞ்சு போட்டு போய் பிரியோசனம் இல்லை. பாருங்க டைட் காணும். இது முதல் தரம் பூட்டைக்கெல்லாம் கவிதாஸ் தான் பூட்டினது. உள்ளுக்கு வச்சு போட்டு ரன் இருக்க சொல்ல இறக்கி விட்டது கவிதாஸ். எல்லாமே அப்படித்தானே. இப்போ நாங்கள் ஒன்றையும் பார்க்குறது தான் எல்லாம் வேலைக்கார தான் செய்கிறாண்டு. ஆக டைப் பண்ணாமல் கூட ஆகும். ரெண்டு இதில் தண்ணி ஊற்றி பார்ப்போம். உண்மைக்காக ஊற்றி பார்க்குறதுல வச்சு பார்க்குறேன். என்ன லைட்டர் அடிச்சு பார்க்குறேன். இதில் சைட்லையோ அடிங்க வா. நெருப்பட்டி கேஸ் வந்து உள்ளுக்கு இருக்காது. அங்கே தான் தரணும். அப்புறம் கொளுத்தி பார்க்குறாரு சும்மா. அப்படி இல்லாட்டி இந்த ஷெம்போ தண்ணிக்கு தானே சும்மா விட்டு பார்த்தாலும் தெரியும் கேஸ் லீக் ஆகும். அந்த டயருக்கு காற்று பார்ப்போம் தானே. டயருக்கு காற்று லீக் ஆகும். தீப்பெட்டி வருங்க. நீங்கள் இருக்கு மங்களம். வெரி குட் குட். கேஸ் வருது. இல்லை இல்லை அது இப்போ வருது என்ன வருது வருது என்ன லீக்காது என்ன லீக்காது என்ன கேஸ் உள்ளுக்கு இருக்காது. வழியால் பள்ளியில் தான் வரும். 10 இப்போ நீங்கள் திறந்து விட்டு மூட்டினா இதுலேயும் 10 கொண்டு இருக்கும். எரிஞ்சோண்டு இருக்கும். இது என்ன இப்போ லீக்கான பிள்ளையராப்பா இது. அப்போ கட்டாயம் இப்படி ஒரு லீக் கொண்டு இருந்தால் எனக்கு முதல் சும்மா கை கணக்கு கிடைக்கணும். அது உள்ள ஆளுண்டு இந்த ஜன்னலை திறந்து விடணும். அப்படி அப்படி இல்லை இதை கலட்டுறக்குள்ள மனுஷன் செத்து போயிடுவான். ஓ எல்லாம் காசு வாங்குறது தான். என்னங்க அப்படி பார்க்க போனால் சிக்கலைங்க. நீங்கள் சொல்கிற சரி நெருப்பு வச்சு பார்க்குறது. ஏன்னா அந்த நெருப்பை அவங்க சைஸ் பண்ணிடுறேன்னு சொன்னால் சம்டைம் தீ பிடிச்சாங்கன்னா இந்த செம்போ தண்ணி அதை விட்டு பார்க்குறது. இந்த பாறைக்கு அப்படின்னு சொன்னால் திருப்பியும் வரும். என்னத்தை சொன்னாலும் அப்படி பார்ப்பா சத்தம் கொண்டு வைக்குமா போல. இது கலர் அதே இந்த நிப்பு உள்ளு கமரப்பட்டதான் கேஸ் வழியாக. எல்லாரும் நீங்கள் இதை பார்க்குறீங்களா? நான் வாஷிங் மிஷின் கொஞ்சம் உடுப்பு போல கடை போட்டுவிட்டு வரேன். ஓ இது சின்ன வேலானே, அது கொஞ்சம் பெரிய வேலை இல்லை. ஆமாம் ஏன்னா ஒரு சிக்கல் பயத்தில் வேர்க்குதுன்னு சரி யாருக்கு பயம் கூட அது இல்லை இல்லை எனக்கு
இப்போ எத்தனை நாளைக்கு நீங்கள் நிற்க போறீங்க மிஞ்சி போகிறேன்? உங்கள்கிட்ட மகளை தந்துருந்தாங்க. அதைத்தான் சொல்கிறேன். இப்போ கொஞ்ச நாளில் நீங்கள் போனப்போ அப்படின்னு நாங்கள் கூட்டோம். எனக்கு இருக்கிறாங்க தான் நாங்கள் கூட்டுறோம். அது வர கதை. அதுலேயும் ஒரு நெட்டு ஒன்று வருது. அந்த நெட்டில் இப்போ அந்த துணியை மிஞ்சி போகுது அங்கே அடுப்புவார். இந்த நெட்டும் ஒரு டைட் பண்ணக்கூடிய இது ஒன்று இருக்குது. அதாவது இதுதான் அது அதை நீங்கள் இதை மாற்றி எதுவும் இப்போ எந்த பக்கம் திருப்ப போகிறீங்கன்னா இலக்கிட்டு திருப்பிட்டு போட்டு விளங்க இலக்கைக்க விடாமல் இருங்க. ஓகே. எல்லை வந்து மாற்றுறதுக்கு எல்லை மாற்றுறது. ஓகே. விருப்பத்துக்கு நீங்கள் யோசிப்பேன். உங்களை அனுப்பிவிட்டு நான் நிற்கிறேன் வீரன், நான் கொஞ்சம் தான் வருவேன். சரியா கேஸை திறந்து முடிய வருவேன். இதுவே அக்னிண்டா நான் ஆசைப்பட நடந்து இங்கே சத்தம் மட்டும் வருமே இல்லைங்கோ. இங்கே தான் அதான் இங்கே என்ன அதுக்காக நான் பின்ன இந்த வழியிலே மணக்கு இது கேஸை போட்டுட்டீங்களா? போட்டுனே மணந்து வெளியேறிங்களா மணக்கும் தானே வெளியேறினா அப்போ இல்லை இல்லை இப்போ திறந்தா தாங்க தெரியும். பாருங்க இந்த செல்ல குட்டி இந்த அடுத்த கேஸ்னா போய் பயன்டாப்பா. சாரி சரி யாரும் சிக்கல் இல்லை. திறந்து விட்டுருக்கிறேன். ஓகே கிண நேரம் வச்சா கேஸ் வெளியாகிறத கிச்சிட்டு கணிக்கும். அப்படி ஏன் எதால போகும் கேஸ்? அப்படி அடுப்பால வரும் தானே திறந்து இல்லை வச்சுக்கிறேன். அடுப்பால வந்து கொண்டு அது திறந்தா விட்டுருக்கா இந்த டைம் அப்புறம் உங்களாது அது எப்போ அடுப்புக்கு வர மாட்டாங்க. அந்த கண்ட்ரோல் பண்ணாதான் வரும். இல்லை இல்லை நீங்கள் சமாளிக்க அது சரிங்க. நான் இல்லை நீங்கள் இப்போ என்னதுக்கு பூட்டிட்டு இவர் சமாளிக்கிறாங்கனியா? இதுக்குள்ள லீக் ஆயினா இதுக்குள்ள நிற்கும் இல்லை. அதைத்தானே பார்க்குறதுக்கு திறக்க சொன்னான். நீங்கள் என்ன நீங்கள் வேறையிலே நீங்கள் நடாங்க. நீங்கள் என்ன பொறுத்தவரையும் தண்ணியால் பார்க்குற பெற்றுங்க. என்ன சாம்பிராணி பூ ஆட்டுமா போல சுவாமிப்படுத்துது. கடைசியில் இது பைப்புரி தேவையில்லை, அதால் லீக் ஆகும். இது மொக்கவே இல்லை. நான் தண்ணி அதை பார்க்க போகிறேன். குட்டி போத்தலாம் என்ன குட்டி போத்தலாம் சின்ன போத்து இல்லையா? இது குட்டி போத்தல் இருக்கா பார்ப்போம் லீக் அப்படி. ஆனால் அவ்வளோ லீக் வராது. வந்து சொப்போனா இது தண்ணி கலந்தால் தான் நுரைக்கும். தண்ணி குடிக்கும். உங்களில் அக்கறையில் இல்லைன்னா முடிச்சா தான் நான் கிடைக்கலாம். இது ஊசி வண்டிக்குதா? ஊசி சப்போனா பயப்படாங்க ஒரு சிக்கலும் இல்லை. கேஸு பயப்படாவே மால் பிம் ஊற்ற பயப்படுது. இல்லை என்ன அது தண்ணியா வராது நுட்டியா மட்டும்தான் அது தண்ணி விடுந்தாங்க. அப்படி இல்லைங்க. இப்போ நம்ம வந்து எங்களோட வீடியோவில் பார்க்குற ஆக்களுக்கு வந்து நாங்கள் பிரியோசமான வேலைகளை சொல்லி கொடுக்கணும். நாளைக்கு தெரியாமல் நீங்கள் சொல்கிறீங்க என்னோட படித்த ஒரு பிள்ளைன்ற அக்காவும் அண்ணாவுமே வந்து இந்த கேஸ் பிரச்சனை படித்து இறந்தவங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? இப்படி செக் பண்ணி பார்க்க படிச்சு தான் நெருப்பட்டியால் விளங்குதா? திறந்தா இருக்குது இல்லை திறக்கட்டு பின்ன பூட்டி வச்சுட்டே நான் செக் பண்ணுறோம். நான் நினைச்ச அளவுக்கு இல்லை. நீங்கள் கட்டிக்காரண்ணா இதை வச்சுருங்க. கொந்தாயிரம் லீக் இல்லைன்ற கும்பல் வரும். கேஸ் போட்டியாச்சா?
சரியா கலட்டுட்டு இனி இதை கலட்டும். கலட்டும். இப்போ அதை வச்சா தானே இதாக வருது. ஓகே சரியா. தூக்கி போட்டிங்கன்னா இந்த வயரை உள்ள போகும். வயிறையா? வயரை உள்ள போகும். வயரு பொழுது வைக்கலாம் கையோட. ஃபுல் பொழுதுனே ரிமூவ் பண்ணுங்க. ரைட். என்னத்தை சொன்னாலும் இசஸ் மிக பொடி நட்டானக மாற்றியணும். டான்ஸ்க்கு மாற்றியணும். கட்டாயம் சிலிண்டர் வைக்கிற இடம் மாற்றி ஆகணும். அதுவும் பிளக்கு பக்கத்தில் வச்சா காற்று பிடிக்கும். பிளக்கு பக்கத்தில் வைக்கவே கூடாது. அறிவு காற்று மாற்ற இடமா இருக்கும். பம்பில் அப்படி நான் செய்ய வளர்க்கிட்டோம்னு சொன்னால் 4 போக்குள்ள அது மீட்டர் ஆகாது. அது சிக்க இது ஷாடியா பயமுண்டா காலுக்கும் என்னத்தை சொன்னாலும் இப்படி தானே அந்த டப்பண்டு படும் பட்டனிங்கள் தானே கேஸ் தள்ளிக்க ஒன்று 3 ரூபா இதை பார்த்தியே போகத்து. இப்போ அது சரி ரொட்டி போடுறீங்களா? இதை வைங்க செட் பண்ணி. இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட தந்து சும்மா செக் பண்ணி பார்க்குறது முன்னா என்ன மேட்ச் போடுறீங்கடா பார்த்து கூட அடுத்த ஆட்ட முடிவுல சொல்லுவோம். பார்ப்போம் இருக்கா? இங்கால முகத்தை எங்கால வச்சுட்டு செய்யுங்க. இந்த இங்கால முகத்தை எங்கால வச்சுட்டு செய்யுங்க. இந்த இதுக்கு இப்படி செய்ய நல்லா இருக்கு. அதுதான் அந்த நடிச்சது. நாங்கள் ஒரே நடிப்பு தான். பயத்தோட போட்டு நிற்கிறீங்க. இந்த மாம்ஸ் இந்த இது இது இதுவும் ஒரு பாவிக்க திருப்பி ஒருத்தவைக்கு மாற்றக்கூடியது இல்லோ. அதால் நீங்கள் இது ஒரு கவனமாக எடுத்து வைங்கோ. இது கொண்டுட்டே காணையிலே என்ன விளக்கம் இது என்ன இது கொண்டு இதெல்லாம் நடுவில் வரும். அப்போ இது புதுசு சரி இல்லைங்க இங்கே மாறி வைக்கிறீங்களோ? இல்லை இதோட அந்த வலையை தட்டு இருக்கு பாருங்க அங்கால எங்கே இந்த இருக்குதா? அப்போ சரியோ ஒரு இது என்ன இது பட்டி பட்டி இங்கே இது இது 3 பட்டி இது என்ன 1 மட்டும் தான் கிடக்கு. பெருசுக்கு அப்படித்தான் வரும். 2 தான் வரும் வட்டமாவோ? ஓ முதல்ல அப்படித்தான் வந்தது. அப்போ 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 இதுண்ட ஒரு சின்ன 2 மிஸ் ஆகுது. இல்லை மட்டது இப்போ வேறு இப்போ பம்பரை. ஓ சரி இது சரி இது சரி சரியோ இந்த செட் அது சரி. மற்ற இன்னொரு செட் இன்னொரு குட்டி செட்டுங்க. இங்கே இது என்ன இது இந்த அடுப்புக்கு வந்ததோ? ஓ 4 சைட் அந்த காலம் அது அது லாஜிக்காக போட்டுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா குட்டியோட சீக்கிரம் ஓடிக்கலாம் அடுப்பாப்ப அப்படி போலாம் கிடையாது. ரைட் அப்படி செய்யலாம். இங்கே அந்த பாக்ஸுக்கே போட்டுட்டு டேப் அடித்து போட்டுருங்க. அது இது புரண்டியே வந்தது. இது புரண்டி இல்லையே. சரி இது அதுக்கே போட்டு மூடி வச்சுங்க. வாங்க வாஷிங் மிஷினுக்கு உடுப்பப்படி போகிறேன்னு சொல்லித்தார். சும்மா என்ன அடிக்கடி கூப்பிட்டு நிற்கக்கூடா. கோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ ஐ வில் ஃபாலோ யூ. எனக்கு அந்த இங்கிலீஷ் காய்க்க அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. நான் கதைக்க விரும்பல. வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணவங்கள என்ன செய்வோம் சொல்லுங்க. தண்ணி எதுவும் செக் பண்ணணும். இதையோ இவன் பாயோட கூடியே கெடுத்து அதுக்கு பயம் வருதாப்பா. இப்போ என்ன செய்யணும்? தண்ணி செக் பண்ணணும். ஒன்றில் இருக்கு. என்னென்னு செக் பண்ணுறது தண்ணி? இப்போ ஒன்றில் இருக்குது. ஒன்றில் இருந்தாலும் சில டேங்கில் தண்ணி இல்லாமல் போனால் அப்படியே சுச்சுவேஷனில் தண்ணி வராமல் இருக்கலாம். அப்போ என்ன செய்வீங்க? என்ன செய்யறது? மோட்டர் ஆன் பண்ணணும். என்னண்டு தண்ணி மோட்டர் ஆன் பண்ணணும். தண்ணியாக இருந்தா
தெரியாது. இதை திறந்து வர தெரியும் தானே. என்ன கோபால் இது இல்லாமா என்ன இருந்தாலும் கொஞ்சம் குறைவு தான். இது என்ன இல்லை பொம்பளைகளோடு பார்க்கல கோதாடி. சரிங்க என்டே நீங்கள் துவைக்க நான் உங்களுடைய துவைக்கத்தானே வேணுமா? சரி இப்போ இது வாஷிங் பவுடர் இருக்குதா? ரைட். இந்த க்ளோஸ் போட்டதால் தூக்கினால அண்டே சட்டி ஓட்டி இந்த துவைக்க ஓட்டிங்களா? வாஷிங் மிஷினுக்கு போடுறதெல்லாம் துவைக்கிறன்ற பேரில் சொல்லலாமே. இது சின்ன வேலை தானே அது. ஓமோ சின்ன வேலை தான். அதை எடுத்து விரிக்கணும். அதுதான் பெரிய வேலை. எது உடுப்பு காஞ்சா தோச்சா அப்புறம் விரிக்கிறது. அதுதான் பெரிய வேலை. அதுக்கு தான் நான் உங்களை விட்டுருக்கு. இது நோமல் இல்லைண்ணே. உங்களை வைக்கலாமா ஒரு டைமில்? ஆமாம் சாரி கீழே வந்துட்டு என்ன அப்போ கணக்கு பார்த்தா வந்தீங்க கொண்டு வந்தீங்க சம்டைம் கூட உதறியாப்பா. அந்த இதை அப்படியே தூக்கி போடலாம். இல்லை இல்லை இடங்கடா எது இதை அப்படியே எடுத்துக்கணும். இடங்கடாக்கு சும்மா அப்படி கை விட்டு பார்த்தீங்கண்டா ஒரு கை போகிற கேப் நோமலாக இருந்துட்டா காணும் வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. சும்மாரியா அவன் வீடியோ ஒன்று எடுத்து நிற்கிறானாக்கா நான் கயக்கத்தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் இவன் வைக்கலாம் இடம் கூட. சரியா பார்த்தீங்களா? இதை பார்க்கணும். இதை பார்த்து பவுடர் விடும். அங்கே நீ கவனிக்கிறியா? ஃபுல்லாக பார்த்துட்டு புஷ் அங்கால வந்துடா. இது அங்கால ரிங் ஷோ ஒன்று இல்லை. ரிங் ஷோ சொட்டு போட்டு விடலாம். இல்லை நடுவில் ஹோம்பட் இல்லை. அது வந்து அந்த இது இருக்கலாம் குளோரெக்ஸ் அந்த இது கயறுகள் பிறண்டா அதுக்கு. ஆனால் அது என்னண்டா அதை போட்டு உடைக்க உடுப்புண்ட கலர் உடுப்பு போடக்கூடாது. பைட்டு போடும் இல்லாட்டி எடுத்து விட்ரும் கலர் எல்லாத்தையும். இதுக்கு வேணா நான் சும்மா ரிங் ஷோ சொட்டு போட்டு விடும். அதுவும் பாவம் தான். அதுக்குள்ள தண்ணி வந்து சும்மா இல்லை போகுது. சரி அது காணுமாப்பா. அது ஒரு கை கணக்கு விட்டாது. ஆனால் நான் கல்யாணம் கட்டின நினச்சி இப்போ பெருமைப்படுறேன். இல்லை கொஞ்சம் வேலையில் பழகி கொண்டு வார். இந்த நம்ம பாய் தடுமாற மட்டும் நிற்கதே இல்லை. துப்புரவா இந்த வீடு வந்து இப்போ புது வேரிங்கள் இதுகள் எல்லாம் செஞ்சதால் நம்ம ஒரு டெஸ்டிங் ஒன்று போடும் விளங்குதா? மிக்ஸ் ரோடெலாம் நிற்கிது. வாஷிங் மிஷினை இரவில் போட்டால் கரண்ட் குறைய பிடிக்குமாமன்ட்டு அது என்ன கதையிடாப்பா? பச்சை பைத்தியா கதை அவன் சொல்கிறான். உண்மையாக சொல்கிறான்ப்பா. ஆனால் இதை சொன்னது இவங்களோட அம்மான்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை கூடுதலாக அப்படி சொல்கிறது. உங்களுக்கும் வேற சொல்லித்தான் தெரியும். அப்படி சொல்லிவிட்டா சோழி. ஏன்னா நீங்கள் சொன்னேக்கா அதில் நிறைய பிரச்சனை வருது. இது எங்கே டென்மார்க் அம்மாவிட்ட தான் நான் இதெல்லாம் பார்த்தேன். அவன்கிட்ட விட்ட வாஷிங் மிஷினும் அந்த இது ட்ரை பண்ணுற மிஷினும் செப்பரேட்டாக இருக்குது. வெளிநாடுகளில் கட்டாயம் ட்ரை பண்ணுறது. இதுவும் ட்ரை பண்ணும்ல. இப்போ நம்மளுக்கு அவசரம்னு சொன்னால் இப்போ ஒரு 12 கிலோ உடுப்பை போட்டுட்டு எடுத்துகிட்டு 7 கிலோ போட்டுட்டு அந்த ட்ரை பண்ணுற மட்டும் 7 கிலோ மட்டும் கெப்பாசிட்டி ட்ரை பண்ணுற போடலாம். போட்டுட்டு ட்ரை பண்ணி எடுக்கலாம். இதில் இந்த ஸ்பின் இருக்குது. இந்த ஹாட் அண்ட் ட்ரை தண்ணி சத்தத்தை கேட்டுட்டு அது டெய்லி கேட்கணும் வேண்டியில்லை. நோமலாக வரும். இந்தா நல்ல அடிதான் அடிக்குது. இப்போ அந்த ப்ரெஷப்பும் வேலையில் இருக்குது இல்லை. சரி தானே? ஓகே. அப்போ நீங்கள் இதை டைம் முடிய எடுத்து போடுங்க. போயிட்டு வரமா? சரியா? ஓகே. நன்றி மக்களே. உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. எங்களோட வேலை சம்மந்தமாக நான் சொல்லித்தரதான் முழங்கு தானே. திருப்ப என்ன கேட்கக்கூடாது. சரி நேரம் காண இந்த சொல்லி கொண்டு வர விட்டது வேறு யார் யூஸ் பண்ணுறது?
நம்ம நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அக்னி காலமே டீ வச்சேன்னு அறிஞ்சேன் நான் அது ஹீட்டர்லாம் ஏன்னா அக்னிண்டே டீ வச்சோம் நான் வரைஞ்சிங்களே நீங்கள் குடிச்சிங்களே குடிச்சிட்டேன் ஏன்னா இப்போ தலை போனோம் இல்லை நாங்கள் போயிட்டு வரோம். ஓ சரி இப்போ சாப்பாடு கட்டி வந்து வச்சேன் நாங்கள் மேலே. ஓ ஆமாம் சொன்னா கிடக்கு நீங்கள் ஓ சாப்பிடுங்க நாங்கள் போட்டு எங்களை பசிக்கையில் டக்காண்டு போகிறதும் பாருங்க சின்ன அலுவலம் உண்டு பின்னிடம் கலட்டிட்டு போவோம். அது ரெண்டாவது போடக்குள்ளே அந்த சுறா விஜய் மாதிரி ஃபீல் ஆகுது. நான் நடந்த அளவு பார்த்தேன் அந்த கல்யாணத்தோட லூஸ் ஆகிட்டு நினைக்கிறேன் வந்து விடமாட்டியலை உண்டை சரியா. ஆனால் அந்த கேஸை நான் கிட்ட வச்சு மணந்த பிள்ளைங்க எனக்கு ஒரு மாதிரியே கிடக்கு மணக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஓ அதெல்லாம் அதெல்லாம் மணக்கிறோம் ஃபீல் ஆகின பிறகு ஒரு மூச்சடைக்குமா ஒரு விதமாக கிட பொறுமுவா. அப்போ மூக்குல தானே தண்ணியை வச்சிருக்கா கழுவு என்னது மூக்கு வழியாக இந்த சிங்கிளில் உள்ள ஒரு டிஃபிஷியன்சியா என்னன்னு சொல்கிறது குறைபாடு என்னன்னு சொன்னால் இதுதான் ப்ரெஷர் பம்ப் இல்லாட்டி தண்ணி இப்படி வராது. இப்போ பார்த்தீங்களே இப்படி வரணும் குறைஞ்சது அதேமாதிரி இங்கே இதில் என்ன விளக்கம் உண்டா ஒன்று ரெண்டு குறுக்கப்பாய் சுற்றி அது அப்படி தான் இதாக இருக்கட்டும் சிங்காக இருக்கட்டும் ப்ரெஷர் கூட வரக்குள்ள தள்ளமாங்க எனக்கு. சரி ஓகே பாய் சி யூ. ஒன்றுக்கும் யோசிக்க ஆடாக்கன்னு வந்துடும் ஒன்றையும் யோசிக்காங்க சரி பாய் பாய். ஓகே பாய்.